ஏய் ஏன்ட்டே காசு இல்லை நீ வேற. காசு இல்லாமல் எப்படி ஆட்டோவில் வருவேன்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதான் கேட்குறேன் எப்படி தெரிஞ்சுக்கணுமா? லைன்லேயே வெயிட் பண்ணு. சிப்கார்ட் போகலாமா? போல உட்காருங்க. பரவாயில்ல ப்ரோ, வேணாம். ப்ரோ போகலாமான்னு கேட்டீங்க, இப்போ வேணான்ட்டு போகிறீங்க. இல்லை இன்னும் 10 மினிட்ஸில் இன்டர்வியூ இருக்குது. இப்போ டிராஃபிக்கில் எப்படியும் போக முடியாது. சரி அதான் காசு வேஸ்ட் பண்ண வேணான்னு போகிறேன். 10 நிமிஷம்ல போனால் ஓகே இல்லை, நான் கூப்பிட்டு போகிறேன். கூட்டு போக முடியலண்ணா? நீங்கள் பைசாவே தர வேணாம், உட்காருங்க. என்ன பிரதர் சொன்ன மாதிரியே டான்னு 10 நிமிஷத்தில் வந்துட்டானா அமௌண்ட் எடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்க கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே எம்ப்ளாய்க்கெலாம் கொடுக்குற ஐடி கார்டை கொடுத்துருக்காங்க. எதுக்கு பிரதர்? உங்ககிட்ட பைசா இல்லை, அடுத்த வாட்டி தரேன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் உண்மையிலுமே ஹெல்ப் கேட்டு வரவங்களுக்கு கூட பண்ண முடியாமல் போயிடுது. இந்தாங்க, அடுத்த வாட்டி ஸ்டாண்டு பக்கம் வந்தால் இந்த சவாரி காசை கண்டிப்பாக கொடுத்துட்டு போங்க. சாரி பிரதர். பரவாயில்லைங்க. அப்போ நான் போடலாமா?